அப்படின்னா that is intellectual. Okay, intellectual, we know that what is intellectual. First one is we just watch it. What is the first one? That is moral. The second ground, the reason on that intellectual. So poets have no knowledge of truth. Poets have no knowledge of truth. Poets like a painters. Okay, he said, okay, the beginning of concept, he said that poet is not like a prophet nu sonnanga. But inga vandu enna solranga appadina, poets have no knowledge of truth. Poets like a painters அப்படின்னு சொல்கிறாங்க. Poets like a painters. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, imitate the appearance, not the truth of things. So poet is like painters. They don't write the reality, they just copying it. What is the things appears in front of them, they just writing it. Okay, and not the truth of things. Illusions and not reality. They don't write the reality, they just imitating the appearance, not writing the truth of things. They are writing illusions. Okay, yeah, things is actually illusions, not reality. So the poetry is thrice removed from the reality. In an intellectual ground, in an intellectual way, in intellectual, the second ground. Okay, the second இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ ஏன் போயிட்ஸ் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் போயிட்டை அட்டாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து போயிட்ஸ்க்கு வந்து நாலேஜ் ஆஃப் ட்ரூத்தே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தே லைக் பெயிண்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அப்பியரன்ஸையும் ப்ளஸ் வந்துட்டு நாட் ட்ரூத்தான திங்ஸையும் இல்யூஷன்ஸையும் இதான் பண்ணுறாங்க, வந்து நாட் ரியாலிட்டி பண்ணுறது இல்லை. அதனால் போய்ட்ரி வந்துட்டு இஸ் த்ரைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. போய்ட்ரி வந்து த்ரைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ரியாலிட்டி. த்ரைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ரியாலிட்டி ஒன்று முன்னாடியே சொன்னேன் ஒரு கான்செப்ட். அதே கான்செப்ட் தான் இப்போ வந்து வி இமேஜின் இமேஜ் ஆஃப் சேர். ஒரு சேர்னு நீங்கள் யோசிக்கும் போதே வந்துட்டு இந்த ஐடியா இஸ் த கிரேட், ஐடியா இஸ் த ஐடியல் வேர்ல்டு, தட் இஸ் கிரேட். ஓகே, நினைக்கும் போது ஓகே. பட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அது ப்ராக்டிக்கலாக கிராஃப்ட்மேன்ஷிப், எ மேன் கம் டு மேக்கிங் அஸ் அ வாட் இஸ் இட் சேர். ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போதே வந்துட்டு ஆக்சுவலாக ரியலாக வந்துட்டு வாட் இஸ் இட், அது ரியலாக வந்து சேராக இருக்காது. ஓகேங்களா. தேர்டு ஒன்று வந்துட்டு அது கம் டு தி இன் யூசேஜ். ஓகே, யூசேஜ் வரும்போது நான் நினச்ச சேர் வேறு, வந்த சேர் வேறு அப்படிங்கிறதான் வந்துட்டு அஸ் அ போயிட்டோட ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, போயிட்ரி இஸ் த்ரைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். வி கேன் வாட்ச் யூடியூப். ஓகே, யூடியூப்பை பார்ப்போம். யூடியூப்பை பார்த்து ஃபுட்டு சமைக்கலாம் அப்படின்னு இப்போ இருக்க நவடேஸ் 21st யங் கேர்ள்ஸ். ஓகே, நாட் யங் கேர்ள்ஸ், டு ஆல் பீப்புள்ஸ். ஓகே, தே ஆர் டிசைடிங் டு குக் ஃபுட் பை வாட்சிங் யூடியூப். ஓகே, யூடியூப்பை பார்த்து நம்ம ஃபுட்டு வந்துட்டு சமைப்போம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்படி டிசைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த டிசைடிங் இட்ஸ் ஓகே. when they are deciding, that is ideal, that is the idea, that idea is so good. But when they are practicing, which is removed from the reality one. Okay, reality one, not a one, actually reality is two. Okay, யோசிக்கும் போது ஒன்று, அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து செகண்டு, அதை சாப்பிடும் போது தேர்டு. Okay, so thrice removed the reality. ஏன் அப்படின்னா, when you watch the YouTube, especially the cooking video, which is so good and so delicious, that is what is there. But you thinking and practicing and using, which is removed from the reality. Okay, that is what here Plato said. Okay, third one. Okay, emotional, the emotional ground he attack. Poet's inspiration is one of a mysterious, irrational kind. Poet's inspiration is a mysterious, irrational kind. That is what he said. Plato said that poet's inspiration is one of a mysterious, unexpected. Okay, not unaccepted, unexpected. Okay, adventurous. The inspiration is filled with adventurous and irrational. Okay, irrational. Such thinking that, okay, irrational. எப்படின்னு சொன்ன அப்படின்னா, சிம்பிளாக வந்துட்டு
there is a song, is a beautiful song in it in a nowadays movie. Just I watched it actually. What is the movie of that actually? I couldn't retrieve it actually. I couldn't retrieve it. உன்னை நினைத்தும் நினையாத நாள் இல்லையே, உன்னை நினைத்தும் நினையாத நாள் இல்லையே. That is a statement of a song actually. Okay, particular line. இது ஆக்சுவலி irrational தான் ஆக்சுவலாக. இந்த வேர்டே வந்துட்டு மெட்டஃபரிக்காக வந்து மீனிங்கே தப்பு. எப்படி அப்படி ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதவே முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஈவன் சொல்லணும், ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறது, ஒவ்வொரு பூக்களும், அதுவே வந்து irrational தானே. ஒவ்வொரு பூன்னு தானே சொல்லணும், ஏன்னா ஒவ்வொரு பூக்களும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி இட்ஸ் சிங்குலர் ப்ளஸ் சப்ஜெக்ட். ஆக்சுவலாக சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் வேர்பும் வந்து சிங்குலராக இருக்கும். இது கிராமட்டிக்கல் ரூல். பட் ஒவ்வொரு பூக்களும் இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ராங். ஓகே, இன் ராங் கனெக்டேஷன். அதனால தான் சொல்கிறார் இவர். போய்ட்ஸோட இன்ஸ்பிரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் அண்ட் இர்ரேஷனல் கைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஹென்ஸ் இதெல்லாம் அதோட பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, ஹிஸ் அட்ரன்ஸ் ஆர் அன்ரிலையபிள். வாட் எவர் த போயட் டாக்ஸ், தேர் டாக்கிங் இஸ் நாட் அன்ரிலையபிள். எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. சிம்பிளாக சொன்னால் ஓகேங்களா. ஐ couldn't retrieve anything, I couldn't reveal anything, but just I'm saying her face is like a moon. மூன் எங்கே இருக்குது, உங்கள் ஃபேஸ் எங்கே இருக்குது, அது வந்துட்டு ஒரு நான் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட், பட் தே கனெக்டிங், பட் வி ஆர் ஃபீல் ஹாப்பி. ஓகே, திஸ் இஸ் வாட் ஹி இஸ் சேயிங், தட் இஸ் அன்ரிலையபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் போய்டிக் ட்ரூத். போய்டிக் ட்ரூத்துன்னு பார்த்தோம்னா which are full of obscurity, contradictions. Okay, poetic truth ன்னு பார்த்தோம் அப்படின்னா which are full of obscurity, not clear, and its contradictions ஒரு வேறுபாடோட தான் இருக்கும், நாட் கிளியராக இருக்காது, வல்காரிட்டியோட இருக்கும். poetic truth பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் which lake moral restraint. Okay, as a poetry that lake moral restraint சொல்கிறாங்க. restraint which means the moral. Okay, the moral is not in a good state. Okay, the moral is not in a right place, in a right elevated way. The moral is actually become worst. That is, can be used substitute for knowledge based on a reason. Can be substitute for knowledge based on reason. அப்படி இருந்தால் ஓகே. பட் இங்கே என்ன இருக்குன்னா, கேன் பி நோ சப்ஸ்டியூட் ஃபார் நாலேஜ் பேஸ்ட் ஆன் ரீசன். ஓகே, எது இருந்தாலும் சரி, ஒரு ரீசன் சொல்லணும்னா ரீசனோட இருக்கணும். பட் இங்கே அந்த இதே இருக்காது, அவங்க என்ன தோணுதோ அதை எழுதுறாங்க. ஸோ விச் இஸ் நாட் நைஸ் அப்படிங்கிறது இவரோட டாக்கர். தென் வந்துட்டு எக்ஸப்ட் லிரிக் போயட்ரி, விச் இஸ் எ நெரேட்டிவ். lyric poetry, narrative poetry, which is lyric poetry or narrate. Okay, narrate poetry, that is okay, that is only right. All kinds of poetry, அது வந்துட்டு எப்பிக்காக இருக்கட்டும், ட்ராஜடியாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஆர் அவங்க எல்லாமே வந்து இமிட்டேட்டிவ்னு சொல்கிறாங்க. எந்தெந்த போய்ட்ரி இமிட்டேட் நல்லா பார்த்துக்குங்க. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸப்ட் லிரிக் போய்ட்ரி, all kind of poetries வந்து epic, tragedy and comedy or imitative, which has pernicious effect. It's mean pernicious அப்படிங்கிற மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா having a harmful effect. Okay, so which have the harmful effect அப்படிங்கிறத pernicious effect. Maybe my pronunciation may be a different, it's mean just going to find out in Google. Okay, which is better to you to understand, better understanding. Okay, good. Then in imitative poetry, the poet and the reader. Okay, the imitate poetry பார்த்தீங்க அப்படின்னா the poetry and the imitate poetry ல வந்துட்டு the poet and the reader identify themselves with a peculiar characters. What is a peculiar character? Fiction தான், not real. Okay, so imitative poetry நம்ம என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னா poet and reader themselves identify the peculiar fiction. Okay, not real characters, which lead to unhealthy weakening of characters. Okay, so அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக which is lead to unhealthy weakening of characters.
அதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அன்ஹெல்த்தி வீக்கனிங் கேரக்டராக வந்துட்டு சொசைட்டியில் வந்து டெவலப் ஆவாங்க. அது மட்டும் இல்லை, இட் என்ஃபீல்ஸஸ், ஓகே, இட் என்ஃபீல்ஸஸ் எது, இந்த இமிட்டேட்டிவ் போயிட்ரி. இந்த இமிட்டேட்டிவ் போயிட்ரி இது மாதிரி வந்துட்டு பெச்சூடியஸ் கேரக்டரை யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அன்ஹெல்த்தி வீக்கனிங் கேரக்டர் ஆவாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இட் என்ஃபீல்ஸஸ், இந்த மாதிரி ரைட்டிங் யூஸ் பண்ணும்போது என்ஃபீல்ஸஸ் த இண்டிவிஜுவலை வந்துட்டு வீக்கன் பண்ணுது, ரொம்ப வீக் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ஃபீபிள்ஸ் அப்படிங்கிறது வீக்கனிங். ஓகே, வீக் அப்படிங்கிற மீனிங்கு. தென் தேர்ட் ஒன் பார்ப்போம். ஓகே, இமிட்டேட்டிவ் போயட்ரி அபவுண்ட்ஸ் இன் த வல்கர். ஓகே, இமிட்டேட்டிவ் போயிட்டு அது மட்டும் இல்லை, அவங்க வந்து பெச்சூடியஸ் கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ணலை, அட் த சேம் டைம் வந்து இமிட்டேட்டிவ் போயிட்ரியை வந்து பார்த்திங்கன்னா abounds in the vulgarity, lust, okay, lust, sensational and corrupt. Okay, vulgar imitative poetry அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. corrupt, okay, because it is easier to imitate the baser part of the soul. ஸோ இமிட்டேட்டிவ் போயிட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா வல்கர், சென்சேஷனல், கரப்ட் இருக்குது. அதனால் வந்துட்டு பிகாஸ் இது வந்துட்டு ஏனெனில் இட் இஸ் ஈஸியர் டு, ஓகே, இட் இஸ் ஈஸியர் டு இமிட்டேட் பேசர் பார்ட் ஆஃப் த சோல். நம்ம வந்துட்டு ரியலாகவே வந்துட்டு நம்மளோட அஸ் அ ஹியூமன் பீயிங்கோட ஜீன்லேயே இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா எதுவுமே நெகட்டிவ் வியூவை தான் டக்குன்னு எடுத்துக்குவோம். நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து பக்கமாக ஒருத்தங்க வந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க, யூ ஆர் ஸோ கிரேட், யூ ஆர் ரியலி சச் அ பியூட்டிஃபுல் பர்சன், யூ ஹாவ் அ வெரி குட் ஹார்ட், யூ ஆர் அ குட் ஹியூமன் பீயிங், யூ ஹாவ் த ஹெல்பிங் டெண்டன்சி, யூ ஆர் லவபிள் மேன், லவபிள் பர்சன், லவபிள் கேர்ள். தட் இஸ் வாட் இஸ் செட் மெனி டைம்ஸ். பட் ஒன்லி ஒன் டைம் he or she shows her face angrily. You think he's not a man at all, he's not a girl at all. That is what you think. That is what, because our base soul is like that. Okay, that is, it is in with us. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. So according to Plato, okay, according to Plato என்ன சொல்றாங்கன்னா, the soul has three parts. According to Plato, the soul has three parts. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா rational, spirited and desirous. ஸோ தேர்டு ஒன்று, இந்த டிசைரஸ் தான் வந்து ரொம்ப இந்த நம்ம வந்துட்டு ஸ்பிரிட்டட் யூஸ் பண்ணுறதில்ல, ரேஷனலாகவும் இருக்கிறதில்ல. டிசைரஸ் எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது, எதை பார்த்தாலும் சாப்பிடணும், எதை பார்த்தாலும் இது பண்ணணும் அப்படிங்கிற தாட்லேயே தான் இருப்போம். ஓகேங்களா, எதை பார்த்தாலும் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி தாட்லேயே இருப்போம். ஓகேங்களா, தட் இஸ் சொல்லி பிளாட்டோ சொல்கிறாங்க. utilitarian. Okay, poetry serves no useful purpose because the poetry merely imitates the surface of things without knowing how to use the make of them. Okay, poetry வந்து என்ன பண்ணுறது, merely வந்துட்டு surface of things தான் சொல்லுது. ஒன் மோர் திங், அதை பற்றி உண்மையாக விஷயம் அதை எப்படி மேக் யூஸ் பண்ணிக்கணும்னு கூட சொல்கிறது கிடையாது. ஜஸ்ட் இட்ஸ் சேயிங் த surface things. ஓகே, poetry serves no useful purpose. poetry அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல் பர்பஸே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the poet merely imitate, என்ன பண்ணுறாங்கன்னா poet வந்து merely imitate surface things தான், ஆனால் ஈவனாக அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு poet, ஓகே, அக்கார்டிங் டு நாட் அ poet, பிளாட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா, there are three art concerned with the thingsங்கிறாங்க. ஆர்ட்டில் வந்து த்ரீ ஆர்ட் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் த மோஸ்ட் வேல்யூபிள், மேக்கு, தென் இமிட்டேட் த பேசஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கன்சர்ன் சொல்கிறாங்க. ஓகே, 3 கன்சர்ன் சொல்கிறாங்க.